இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸைஸ் 1.2ல 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 9th ப்ராப்ளம் வரை ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில். 10th ப்ராப்ளம், a student had multiplied a number by 4/3. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு நம்பரை 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக டிவைடிங் இட் பை 4/3. 4/3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நம்பரை 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. அப்படி பண்ணதுனால என்ன கிடைச்சுதான், கரெக்ட் ஆன்சர் கிடைக்கிறத விட 70 மோராக கிடைச்சிருச்சு. 70 அதிகமாக கிடைச்சிருச்சான். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நம்பர் 2ன்னு இருக்குன்னா அதை 4/3ஆல் டிவைட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டு 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாராம். அப்படி இருக்கிறதுனால இப்போ தப்பாக தானே அந்த ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. தப்பாக பண்ணும்போது கரெக்டான ஆன்சரை விட 70 மோராக கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சு செய்ய போகிறோம். இப்போ உங்களை தான் செய்ய சொல்கிறாங்க. இந்த நம்பரை 4/3ஆல் டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரை விட 70 அதிகமாக கிடச்சிருச்சு. அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அதை என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ராங் ஆன்சர்னா அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த நம்பரை 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ராங் ஆன்சர் கிடைக்கும். அந்த நம்பரை 4/3ஆல் டிவைட் பண்ணியிருந்தா கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்படிதான் எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு தப்பாக பண்ணதுனால எப்படி கிடைச்சிது, கரெக்ட் ஆன்சர் கிடைக்கிறத விட 70 மோராக கிடச்சிருக்கு. அதானே இந்த மீனிங்கு. காட் ராங் ஆன்சர் கிடச்சிருக்கு. எப்படி, கரெக்ட் ஆன்சரை விட 70 மோரா. அதான் ராங் ஆன்சர் ஈக்குவல் டு கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் 70. மோர்னாலே ப்ளஸ் தான், எக்ஸ்ட்ராவாக 70 கிடச்சிருக்கு. ஸோ ராங் ஆன்சர்னா என்னது, எக்ஸ் இன்ட்டு 4/3. ராங் ஆன்சர் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு 4/3. இந்த ஈக்குவல் சைனு. கரெக்ட் ஆன்சர் என்னது, எக்ஸை 4/3ஆல் டிவைட் பண்ணுறது தான் கரெக்ட் ஆன்சர். ப்ளஸ் 70. இதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த 70 ரைட் சைடில் வச்சுட்டு இந்த வேல்யூவை அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டாடுறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 4/3. எக்ஸ் இன்ட்டு 4/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். இது ப்ளஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹோல் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. இது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் சைன் ஆயிரும். ஆனால் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தான் எழுத போகிறோம். எக்ஸு டிவைடட் பை 4/3. இந்த ஈக்குவல் சைன் போட்டுட்டு இந்த 70. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராங் ஆன்சர்னா அந்த நம்பரை 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ராங் ஆன்சர் கிடைக்கும். அந்த நம்பரை 4/3ஆல் டிவைட் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குது ராங் ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு, கரெக்ட் ஆன்சரை விட 70 மோராக கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம். ராங் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் 70. ராங் ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், கரெக்ட் ஆன்சருக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 70. இது ஹோல் டேர்முக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இதை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது ப்ளஸ் சைன் மைனஸாக சேஞ்ச் ஆகும். ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும், இல்லை ஆன்சரு தப்பாயிரும். எக்ஸ் இன்ட்டு 4/3 அப்படியே போடுவோம். இந்த மைனஸ் சைனு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் அப்படியே போட்டுட்டு டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். 4/3 3/4ன்னு போடுவோம். இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வரும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வரும். ஈக்குவல் டு 70. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் எது காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை எடுத்துட்டு ப்ராக்கெட் போடணும். இதான் காமனாக எடுக்கிறது. ரெண்டு டேர்ம்ல இருந்து ஒரு வேல்யூவை காமனாக எடுக்கணும்னா அதை எடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டுடணும். ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் மீதி இருக்கிறதெல்லாம் எழுதணும். எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது, 4/3. இந்த மைனஸ் சைனை அப்படியே போடணும். இந்த எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ மீதி என்ன இருக்குது, 3/4.
4 ஈக்குவல் டு 70. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இந்த 2 ரேஷனல் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் மைனஸ் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேமாக்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம்னா 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா இதில் வேறு காமனாக எதுவுமே வராது. ஸோ 3 4s are 12. 12ன்னு போட்டாச்சா. 3 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ இங்கே 4ஐ மல்டிப்ளை பண்ணி 12 போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் 4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு புரியணும்னா இப்படி 4 தானே, சாரி 3 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணோம், 12 வருது. ஸோ நியூமரேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 × 4 16. இந்த மைனஸ் சைனு இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது, ஆனால் அங்கே 12 இருக்குன்னா 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். 4 × 3. ஸோ நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12, 3 3s are 9. 9 போட்டாச்சு. ஈக்குவல் டு 70. எக்ஸ் இன்ட்டு 16ல் 9ஐ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 7 வரும். 7/12 ஈக்குவல் டு 70. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு எக்ஸை மட்டும் வைக்கணும். ரைட் சைடு இந்த இதை கொண்டு போயிடணும். 7/12 ரைட் சைடு கொண்டு போனால் என்னாகும், எக்ஸு ஈக்குவல் டு 70 அப்படியே எழுதுகிறோம். இங்கே இந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் இருக்குது. இதையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுறோம். ஸோ இந்த 7/12 ரைட் சைடு கொண்டும்போது மல்டிப்ளிகேஷன் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகேயா, டிவிஷன் 7/12ன்னு போடலாம். இது மல்டிப்ளிகேஷன் சைன் ஒன்று, இதை டிவிஷன் 7/12ன்னு போடுறோம். ஈக்குவல் டு 70. டிவிஷன் என்னவாகுது, மல்டிப்ளிகேஷன் சைனாக சேஞ்ச் ஆகும்போது நெக்ஸ்ட் உள்ள நம்பரை ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். 7/12 12/7 எழுதுகிறோம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கு நியூமரேட்டருக்கு வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியும்ல. 7 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 7 is 7, 10 7s are 70. அப்போ 10 × 12, 10ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ண என்னது 120. ஸோ அந்த நம்பர் என்னது 120. இந்த எக்ஸ் தான் 120. ஸோ எக்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம், இந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரு, அந்த நம்பர் தான் எக்ஸு. ஸோ ஆன்சர்னு போட்டுட்டு த நம்பர் இஸ் 120. ஓகேயா, இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். 10th ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். Objective type questions. 11th problem. The standard form of the sum 3/4 plus 5/6 plus minus 7/12. இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா சைனை நியூமரேட்டரில் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை ஷார்ட் ஃபார்மாக கொண்டு வரணும். வேறு எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி ஷார்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம். 3/4 ப்ளஸ் 5/6 மைனஸ் 7/12 ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கணும். சேமாக இருக்கணும்னா நம்ம இதை ஈஸியான மெத்தடில் தான் பார்க்கணும். ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னால லென்த்தியாக செய்யக்கூடாது. 4 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 6 கூட 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ டினாமினேட்டரில் நம்ம 12 போட்டுடலாம். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9. இந்த ப்ளஸ் சைன் அப்படியே போடணும். 6 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, அப்படி தானே. அப்போ 5 கூடையும் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். 5 2s are 10. நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே 12 இருக்குது, டினாமினேட்டரில் இங்கேயும் 12 தான் இருக்குது. ஸோ ஒரு சேஞ்சஸும் கிடையாது. மைனஸாக 7 அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 9ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 19. இந்த மைனஸ் 7 அப்படியே போடுறோம். பை 12. 19லேருந்து 7ஐ மைனஸ் பண்ணால் 12 வரும். 12 டிவைடட் பை 12. 12ம் 12ம் கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆன்சர் 1. அதாவது 112 is 12, 112 is 12. ஸோ 1 வருது. ஸோ ஆன்சர் 1 வருது. ஆப்ஷன் ஏல தான் 1 இருக்குது. அப்போ 11th 1க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 1 தான் ஆன்சர். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம்ல, கேன்சல் பண்ணாமல் போடக்கூடாது, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. கேன்சல் பண்ணிவிட்டு 1 போடுறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் 12th ஒன் 3/4 மைனஸ் 5/8 ப்ளஸ் 1/2 ப்ராக்கெட் உள்ளதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 3/4ஐயும் 5/8ஐயும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் மைனஸ் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா இந்த 4 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடும். ஸோ டினாமினேட்டர் 8 இதில் செஞ்சு பார்க்கலாம். இதை டினாமினேட்டர் 8 ஆக்குறோம். ஓகேயா, 4 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ டினாமினேட்டரில் 2வால் மல்டிப்ளை பண்ணுறத நியூமினேட்டர்லேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 2s are 8. ஓகேயா, நியூமினேட்டரில் 2வால் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. இந்த மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். இங்கே டினாமினேட்டரில் 8 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 8 தானே. ஸோ அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லை, அந்த 5ஐ அப்படியே போடுறோம். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. இதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த ப்ளஸ் 1/2வும் இருக்குது. ப்ளஸ் 1/2 போட்டுடலாம். 6 வந்து 5ஐ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1 டிவைட் பை 8 ப்ளஸ் 1/2. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இருக்கணும்னா இந்த 2 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 8 வருமா, இங்கேயும் 8 இருக்குது. 2 4s are 8. ஓகே, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செய்ய போகிறோம். 1/8 அப்படியே போடுறோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4 4 பை 4 2s are 8. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் 8, நியூமினேட்டரில் என்ன பண்ணோம், 1 + 4. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5/8. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 5/8. இதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 13 3/4 டிவைடட் 5/8 + 1/2. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ 3/4 டிவைடடாக அப்படியே வச்சுக்கலாம். 3/4 டிவிஷன் சிம்பிளா 5/8 + 1/2 ரெண்டையும் ஆட் பண்ணால் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சேம் ஆக்கணும் என்ன பண்ணோம், 2 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும். ஸோ காமனாக 8 எடுத்துடலாம். இங்கே 8 இருக்கிறதுனால 5ஐ அப்படியே போடுறோம், ப்ளஸ் அப்படியே போடுறோம். இங்கே 2 தான் இருக்குது. ஸோ நம்ம டினாமினேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 8 வரும். 2 4s are 8. ஸோ நியூமினேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 is 4. ஓகேயா, ஈக்குவல் 3/4 டிவைடட் 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 9 டிவைட் பை 8. நெக்ஸ்ட் 3/4 டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷன் சைனாக சேஞ்ச் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடுவோம். 9/8னா 8/9 போடுவோம். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ நியூமினேட்டருக்கு வரும், நியூமினேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வரும். ரெசிப்ரோக்கலாக போடுவோன்னா மேலே உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேலே வரும். ஓகேயா, இதை கேன்சல் பண்ண முடியுமா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணி தான் பார்ப்போம். 1 4 is 4, 2 4s are 8. அதாவது 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் மேலே உள்ள நம்பரையும் 4 டேபிள் தான் கேன்சல் பண்ணணும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 3 3s are 9. ஓகேயா, இங்கே 1 வந்துட்டு, இங்கே 1 வந்துட்டு, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இனி கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நியூமினேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஆன்சர் இஸ் 2/3. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 14 இப்படி இதை கால்குலேட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது தானே கன்சிடர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3/4 அப்படியே போட்டுடலாம். 3/4 இன்ட்டு இந்த 5/8 அப்படியே போட்டுட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டால் நெக்ஸ்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் போடுவோம். 1/2னா அதை 2/1ன்னு போடுவோம். டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு வந்துட்டு, நியூமினேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு. ஓகேயா, கீழே உள்ளது மேலே போயிடுச்சு, மேலே உள்ளது கீழே வந்துடுச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3/4 அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டையும் அப்படியே போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணோன்னா 1 2 is 2, 4 2s are 8. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். தென் இதை கேன்சல் பண்ண முடியுமா, 5 4ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 1 இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5, 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4. இதை கேன்சல் பண்ண முடியுமானா இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாது. ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இதை நியூமினேட்டரில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது.
ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியதான். 3 into 5, 3 5s are 15 divided by இங்கே 4 இங்கே 4, 4 4s are 16. ஸோ ஆன்சர் இஸ் 15 by 16. டி ஆப்ஷனில் தான் 15 by 16 இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். Next 15. Which of these rational number which have additive inverse? இதில் எந்த ரேஷனல் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? ஒரு நம்பர் இருக்குன்னா, இப்போ ஏங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னா மைனஸ் ஏ தான் அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். அதாவது அந்த வேல்யூ முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ன்னா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இங்கே 7 இருக்குது. இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் -7. இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் +5/7. இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் 0 தான். ஏன்னா சைன் -0ன்னு வந்துச்சுன்னா அது 0 தானே. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த ரேஷனல் நம்பரில் எதுக்கெல்லாம் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். Okay, finished this exercise. That's all. Thank you.